சப்பாத்தி மீதமாக இருந்துச்சுன்னா அது யாருக்கும் சாப்பிட பிடிக்கலன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். நம்ம சுட்டு வச்சுருந்த சாதாரண சப்பாத்தியை வச்சு இன்றைக்கி செம்ம ஸ்பைஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு சூப்பரான ஹோம்மேட் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதில் பொடியை நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண கேப்சிகம், கேரட், ஒரு சின்ன டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே நேரத்தில் கேபேஜும் பீன்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை தனியாக நீங்கள் உடச்சி ஊற்றி வெஜிடபிள்ஸ் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லேயும் சப்பாத்திலையும் உப்பு இருக்கும். ஃபைனலாக முட்டை வெந்ததும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் வரப்போது. நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்த சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் பாஸ்தா மசாலா 2 பேக்கெட் சேர்த்துருக்கேன். இந்த நூடுல்ஸோட குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் மசாலா, மேகி மசாலா எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் சாஸ் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்கிடுறேன். இப்போ பாருங்கள், சாதாரண சப்பாத்தி எப்படி ஒரு சூப்பரான ஸ்பைசி நூடுல்ஸாக மாறிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியண்டர் லீவ்ஸ் தூவி மேலே சாப்டு ஆனியனும் தூவி பரிமாறிக்கலாம். இதுக்கு சைடில் கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மீதமான சப்பாத்தியை வச்சு இவ்வளோ டேஸ்டியாக செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? வீட்டில் சப்பாத்தி மீதமாக இருந்தால் இனிமேல் வீணாக்காமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரம் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.